விஜய் கோட் ஃபார்ம்ஸ்ல இருந்து ஜமுனா பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆடுகள்ல வர்ற பேன், நுளஞ்சான், உன்னிப்பூச்சி இது எல்லாம் வந்து எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பூமியில உயிர் வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே ரத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஆடு குட்டிகளுக்கும். இப்ப இந்த பூச்சிகள்னால வந்து ரத்தம் வந்து சீக்கிரமா உறிஞ்சப்பட்டு ரத்த சோகை ஏற்படுது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா ஆடு குட்டியோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது. ஒரு சில சமயங்கள்ல இது வந்து ரத்தம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சதுன்னா இறப்புக்கே கூட வந்து வழிவகை செய்யுது. இப்ப நம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஆடுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த நுளஞ்சான் பூச்சியோட தொந்தரவு தான் ரொம்ப அதிகமாயிருச்சு. நாங்க ஒரு வேலைனால கொஞ்சம் கவனிக்காம விட்டதுனால, குட்டிகள், ஆடுகள் எல்லாத்துக்குமே இது வந்து பரவிருச்சு. ஈவன் தரையில கூட வந்து இந்த பூச்சியோட தொந்தரவு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ மெடிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெல்டாமெத்ரின், சைபர்மெத்ரின் இந்த மாரி மருந்துகள்லாம் வந்து கிடைக்குது. இதுல வந்து சைபர்மெத்ரின் வந்து நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. நாங்க வந்து 2 மருந்துமே யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆனா அதுல வந்து சைபர்மெத்ரின் நல்லா எஃபெக்டிவான மருந்தா இருந்துச்சு. இந்த மாரி பூச்சி தொந்தரவுகள நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அத வந்து உடனடியா சரி செஞ்சுருங்க. ஏன்னா, அது நெறைய பரவிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து சீக்கிரம் அத வந்து சரி செய்ய முடியாது. 2, 3 டைம், 4, 5 டைம் வந்து நம்ம அத திருப்பி திருப்பி மருந்து யூஸ் பண்ணி, நம்ம அத வந்து சரி செய்ற மாரி இருக்கும். நமக்கு செலவாகுறது மட்டும் இல்லாம, நம்மளோட நேரமும் இதனால வந்து வீணாகும். இப்ப இந்த பிளாஸ்டிக் ட்ரம்ல 10 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு, அதுல 50 எம்எல் சைபர்மெத்ரின் மருந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு குச்சிய எடுத்து தண்ணியும், மருந்தும் வந்து நல்லா ஈவனா வந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, யாருக்காவது வந்து தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது நம்ம கையில மருந்து படுறப்ப, அதனால ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இப்போ மருந்தும், தண்ணியும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி குச்சி மூலமா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் வீடியோல காட்டுறது வந்து ஒரு 15 டூ 20 நாள் ஆன குட்டி. ஸோ இது நாங்க பார்க்காம விட்டதுனால, நாங்க சீப்பு வச்சு சீவி காட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பூச்சிகள் வந்து இருக்கு. அது கடிச்சதுனால அந்த இடமே பாருங்க நல்லா செவந்து போய் ஒரு மாரி ப்ரவுன் கலர் ஆன மாரி அந்த ரத்தம் பட்டு ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து அவ்ளோ பூச்சிகள் வர ஆரம்பிச்சுருச்சு. குட்டிய அந்த ட்ரம்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணீல விட்டு நல்லா முடிக்குள்ள ஏன்னா நெறைய பூச்சி இருக்கு இல்லையா? ஸோ அதனால முடிக்குள்ள ஃபுல்லா அந்த மருந்து தண்ணி வந்து இறங்குற மாரி நல்லா தேய்ச்சு விடணும். நீங்க நல்லா மருந்து தேய்க்க தேய்க்க அந்த மருந்தினோட பவர்னால பூச்சி எல்லாமே வந்து வெளிய வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். நெறைய பூச்சிகள் வந்து வெளில வரும். குட்டி, ஆடு எதா இருந்தாலுமே இந்த மருந்த வந்து வாயில குடிக்காம பார்த்துக்கோங்க. கண்ல, காதுக்குள்ள போகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான். அதனால பெருசா ஒண்ணும் பாதிப்பு வராது தான். இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக வந்து மருந்து வந்து காதுல, கண்ல எல்லாம் படாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குட்டியோட ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே வந்து மருந்து தண்ணி படுற மாரி நல்லா வந்து தேய்ச்சு விட்டுருங்க. இப்ப இந்த ட்ரம்ல இருக்கிற மருந்து தண்ணிய குட்டி எல்லாத்தையுமே வந்து நனைச்சிட்டு, மீதி இருக்கிறத நம்ம வடிகட்டி ஒரு ஸ்ப்ரேயர் மூலமா நிலத்துல பூச்சிகள் இருக்கு இல்லையா? அங்க வந்து நம்ம அடிச்சு விட்டுறலாம். ஆடு குட்டிகள பார்த்தீங்கன்னா, தரையில வளர்க்காம பரண் போட்டு வளர்க்குறோம்னா, இந்த மாரி தொந்தரவுகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கலாம். மருந்து நல்லா முடிய தாண்டி தோல் வரைக்கும் போற அளவுக்கு நல்லா நனைச்சு எடுத்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, சீப்பு வச்சு சீவுனா எவ்வளோ பூச்சி இருக்குதுன்ட்டு இப்ப நீங்க வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். 15, 20 நாள் தான் ஆன குட்டியில இவ்ளோ பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா, அதோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால நாங்க செஞ்ச தப்ப நீங்க செஞ்சிராதீங்க. இந்த மாரி பூச்சிகள பார்த்தீங்கன்னா, உடனடியா வந்து அதுக்கான மருந்த அடிச்சு சரி செஞ்சுருங்க. வெள்ளை குட்டிகள பார்த்தீங்கன்னா, பூச்சி இருக்கிறது நமக்கு தெரியுது. கருப்பு முடி இருக்கிற குட்டிகள பார்த்தீங்கன்னா, பூச்சி இருக்கிறதே தெரியல. ஆனா வந்து எவ்ளோ பூச்சி இருக்குதுன்னு பாருங்க. சீவி பார்த்தோம்னா அவ்ளோ பூச்சி தெரியுது. இந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா, 6, 7 மணிக்கு மேல ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வெளிய வர ஆரம்பிச்சுருது மண்ணுல இருந்தும். நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா, நம்மனால வந்து அங்க நிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து நம்மளையே கடிக்குது. அப்ப ஆடு குட்டிகள பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கடிக்குன்ட்டு. தரையிலயும் பூச்சி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இந்த சைபர்மெத்ரின் இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம தரையில இருக்கிற பூச்சிய போக்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லியானதா தான் இருக்கும். ஏன்னா 50 எம்எல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, 100, ரூ. 110 வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு 6, 7 பாட்டில் வாங்குற மாரி இருக்கும். ஏன்னா, இவ்ளோ நெறைய பூச்சிகள்லாம் வந்துச்சுன்னா வந்து ஒரே நாள்ல வந்து போகாது. ஒரு 4, 5 நாள், 1 வாரம் இப்படி நம்ம வந்து தொடர்ந்து அந்த மருந்த வந்து அடிக்கிற மாரி இருக்கும். அப்ப வந்து நீங்க இதுக்கு பதிலா மோனோகோட்டாபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மருந்து வந்து நீங்க அடிச்சீங்க அப்படின்னா, அது வந்து 1 லிட்டர் ஒரு ரூ. 600, ரூ. 700 அந்த மாதிரி தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 100 எம்எல் அப்படின்னா கூட அது வந்து 10 நாளைக்கு வரும். அப்ப பூச்சிய வந்து நம்ம போக்கிரலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, மருந்து தடவி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி எல்லாம் வந்து இறந்துருச்சு.
இறந்தாலுமே வந்து அது முடியிலேயே அப்படியே தான் ஒட்டி ஒட்டி இருக்கு. ஆனா வந்து பூச்சி எல்லாமே வந்து நல்லாவே இறந்துருச்சு. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு, அதுக்கப்புறமா தண்ணீல வந்து நல்லா குட்டிய வந்து கழுவி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஒரு 15, 20 நாள் ஆன குட்டி தான். அதனால வந்து சரி நாங்க தண்ணி ஊத்தி கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி விட்டுட்டோம். ஸோ இப்ப அடுத்து வந்து ஆடு, குட்டிகள் எல்லாத்துலயுமே இருந்துச்சு இல்லையா? அடுத்து ஆடு பெரிய ஆடுகளுக்கும் வந்து ஸ்ப்ரேயர் மூலமா மருந்து அடிச்சோம். இது கொஞ்சம் வந்து ஈஸியா இருந்துச்சு. ஃபுல்லா முடி நெறைய இருக்கிறதுனால, கொஞ்சம் பூச்சியும் அதிகமா இருக்கிறதுனால, நல்லா ஃபுல்லா வந்து தேய்ச்சு விட்டோம். பூச்சி கம்மியா இருக்குது அப்படின்னா, எல்லா ஆடுகளும் ஒரே பக்கமா வச்சு கூட வந்து நாங்க மொத்தமா வந்து மருந்து அடிச்சு விட்டுறலாம். நாங்க வந்து தனித்தனியா எல்லாத்துக்குமே வந்து பூச்சி அதிகமா இருக்கிறதுனால, ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து மருந்து அடிச்சு விட்டோம். இந்த மருந்து அடிச்சுட்டு கழுவி விடணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆடுகள்லாம் வந்து நாங்க கழுவி விடல. குட்டிகள மட்டும் வந்து நாங்க கழுவி விட்டுட்டோம். நல்லா முடி ஃபுல்லா உள்ள இறங்குற மாரி. அப்புறம் கால் குழாம்பு பகுதிகள்லயும் வந்து நெறைய பூச்சி இருந்துச்சு. இவன் பாத்தீங்கன்னா சிரோகி. இவன் வந்து சரியான சேட்டை பிடிச்சவன். அதனால பாத்தீங்கன்னா, இவன மாடு பிடிச்சு கட்டுற மாதிரி மரத்துல போட்டு வந்து கட்டி தான் இவனுக்கு வந்து மருந்து அடிச்சு விட்டோம். நாங்க வந்து நாட்டு ஆடு தான் வளர்க்குறோம். ஸோ கிராஸ் பண்றதுக்காக வந்து சிரோகி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நல்லா குறும்பு பண்ணுவான். நிக்கவே மாட்டான். புடிச்சு கயிறு போட்டு மரத்துல கட்டங்காட்டி அப்பவுமே பாருங்க எப்படி ஆட்ட போட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஃபுல்லா ஒண்ணு விடாம ஆடு, குட்டி, கிடாயி எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லா வந்து நனைச்சு விட்டுட்டோம். ரொம்ப பூச்சி அதிகமாயிருச்சு அப்படின்னாலே, நீங்க ஆடு, குட்டிகளுக்கே வந்து 2, 3 டைம் வந்து நம்ம ஃபுல்லா நனைச்சு விடுற மாரி இருக்கும். அதனால முதல்லயே பார்த்துட்டு, மருந்து வாங்கிட்டு வந்து சீக்கிரமா சரி செஞ்சுருங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. குட்டிகளுக்கு, ஆடுகளுக்கெல்லாம் மருந்தடிச்சத விட, இவனுக்கு மருந்தடிச்சு தான் ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அவ்ளோ சேட்டை பண்ணிட்டான் நிக்க மாட்டேன்ட்டு. பாருங்க ஒரு இடத்துல நிக்காம எப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு. குட்டி நனைச்சது போக மீதி இருக்கிற மருந்த வந்து இந்த பிரேயர்ல வந்து வடிச்சு ஊத்தி, இத ஃபுல்லா வந்து நிலத்துல அடிச்சு விட்டுறலாம். நெறைய பூச்சிகள்லாம் வந்ததுனால வந்து, இந்த மருந்து வந்து எங்களுக்கு பத்தல. நாங்க வந்து இது குட்டியெல்லாம் வந்து நம்ம கழுவுறதுக்காக யூஸ் பண்ண மருந்த தான் வந்து வடிச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, தரையில இருக்கிற பூச்சிகள்லாம் போறதுக்காக வந்து மோனோகோட்டோபாஸ் மருந்த வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து தரைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆடு, குட்டிகளுக்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மோனோகோட்டோபாஸ் மருந்து யூஸ் பண்ணா வந்து சீக்கிரமா வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து இறந்துரும். மண்ணுக்கு மட்டும் வந்து மருந்து அடிக்காம, சுத்தி இருக்கிற தட்டி, தகரம் எல்லாத்தையுமே வந்து நல்லா சொதும்ப அடிச்சிருங்க. மண்ணும் அதே மாதிரி நல்லா சொதும்ப இருக்கிற மாரி வந்து அடிச்சு விட்டுருங்க. ஒரு 7 மணிக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பூச்சியுமே வந்து வெளியில இருக்கும். ஸோ அப்ப அடிச்சீங்கன்னா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நாங்க அடிக்கையில ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லா அடிச்சு விட்டுட்டு, அடுத்த நாள் காலையில வந்து என்ன பண்ணுங்கன்னா, மேல்மட்ட மண்ண வந்து ஃபுல்லா வந்து கூட்டி அத வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து 7 மணிக்கு வந்து அந்த திருப்பி மருந்த வந்து அடிங்க. மோனோகோட்டோபாக்ஸ் மருந்தோட இந்த டெல்டாமெத்ரின் இல்ல சைபர்மெத்ரின் ஏதோ ஒரு மருந்தையும் வந்து கூட கலந்து நல்லா ஃபுல்லா வந்து தொளிச்சு விட்டுருங்க. இது கன்டினியூஸா பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து பூச்சி வந்து சீக்கிரமா நம்ம வந்து போக்க முடியும். நம்ம தள்ளி வந்து அடைச்சிட்டோம். திருப்பி அந்த பூச்சி வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த பூச்சிகள் வராம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி வீடியோஸ் ஆட்டுப்பண்ணை தொடர்பான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, எங்களோட சேனல வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.